ஹலோ கைஸ், இது எதுக்கு போட்டிருந்தேன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாய் சீரிஸோட எண்டிங் வந்து நம்ம நினச்ச மாதிரியே தரமாக வெல் டிசர்விங்காக முடிச்சிருந்தாங்கன்னா அப்போ இதை போட்டு இந்த ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஆனால் நம்ம நினைக்கிறலாம் எங்கே நடக்குது. ஸோ அதான் ஏதோ ஒன்று போட்டுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். சரி, இப்போ ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இது எப்படியோ ரோஸ்ட்டாக வருமா இல்லை ரிவ்யூவாக வருமானு தெரியல. அதனால் ஸ்பாய்லர் வேணான்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்கிப் பண்ணுறங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பாய்ஸ் சீசன் 5 ஃபினாலே. 7 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ பாய்ஸ் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. அண்ட் நம்ம நினச்ச மாதிரி இல்லை நம்ம நினச்சதை விடவே இருக்கிறதுலையே மொக்கையான ஒரு சீசனை தான் இது கொடுத்துருக்காங்க. அதுவும் எபிசோட் 8 நம்ம நினச்சதோட இருக்கிறதுலே ஒஸ்ட்டான ஒரு எபிசோட தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிவ்யூ இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் லீக்குன்னு ஒன்று சுற்றிட்டு இருந்தில்ல, அது எவன் ஆரம்பித்தான்னு தெரியல. எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எபிசோட் 7 ரிலீஸ் ஆன அடுத்த நாளே அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பாயிண்ட் வந்து லீக் ஆகிடுச்சு. எல்லாருமே அதை பற்றி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் அதுதான் சுற்றிட்டு இருந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக. நானுமே அதை நம்பி ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அப்படி ஒரு மணி நேரம் நடக்கல. யூகி காம்பவுண்ட் வி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. கிமிக்கோட பவர் வந்து V1 சீரமை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோல்ஜர் பாய் அவன் வரப்போறதுலன்னு சொல்லிட்டாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அவனோட அடுத்த ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வாட் ரைசிங் அந்த ஸ்பின் ஆஃப்ல சொல்ல போறாங்கன்ட்டு அதுக்கு ஒரு குட்டி லீடப் போறதா சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. என்னென்னவோ சொன்னாங்க, எல்லாமே எதுவுமே நடக்கல. இந்த புச்சர் செத்தது, அப்புறம் ஹோம்லேண்ட் செத்தது, மற்ற விஷயம்லாம் வந்து நடக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் இவங்க ஸ்கிரிப்ட் லீக்ல நடந்துச்சுலாம் சொல்ல முடியாது. அது எப்படினாலும் நடக்க தான் போகுது. மற்றபடி இவங்க சொன்ன எதுவுமே நடக்கல. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். எனக்கு எபிசோட் பார்க்கும்போது அப்படி தாங்க இருந்தது. ஆனால் அதே டைமில் இதெல்லாம் நடக்கலன்னொடனே அது ஒரு சந்தோஷமாக தாங்க இருந்தது. இது எதுவுமே நடக்கூடாது தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கு அதில் இருக்க சில விஷயங்கள் சுத்தமாக பிடிக்கல. முக்கியமாக கிமிக்கோவோட வைரஸ்னால ஹோம்லேண்டர் சாகிறது. ஏன்னா முன்னாடி வீடியோலே சொன்ன மாதிரி தான் ஹோம்லேண்டர் சாகணும், ஆனால் அது புச்சர் கையில் மட்டும் தான் நடக்கணும். இவங்களும் அதே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஸ்கிரிப்டில் இருக்க மாதிரி நடக்காமல் போனது உண்மையிலே நல்லது தான். ஆனால் அதே டைமில் எபிசோட ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டாங்களே. ஸோ இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபினாலே எபிசோடை தவிர்த்து இந்த மொத்த சீசனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னால் வந்து இப்போவும் நம்ப முடியல. ஃபைனல் சீசனாடா இது, எப்படி இப்படி நடந்துச்சு. இந்த சீரீஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு 2 எபிசோடு கூட அதுக்கப்புறம் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ வரைக்குமே நான் நம்பிக்கையாக தான் இருந்தேன். இந்த சீசன் ஃபினாலே வந்து உண்மையிலே தரமாக தான் இருக்கும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்து உண்மையிலே நல்லா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் போக போக அந்த ஹைப்பு குறைஞ்சிட்டே வந்து எபிசோடு 8 மொத்தமாக குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. ஏன் இப்படி நடந்தது, திடீர்னு ஏன் பாய்ஸுக்கு இந்த நிலைமை சத்தியமாக எனக்கு புரியல. ஆனால் எபிசோடு 8 பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபினாலே இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறது புரிஞ்சுது. ஒன்றும் இல்லை, இவங்க வந்து இந்த சீசன் ஃபினாலே எழுதும்போது பிள்ளையார் சொல்லி போட்டு லாஸ்ட்டாக ஹோம்லேண்டர் டெத்தும் அப்புறம் புச்சரோட டெத்தும் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. நடுவில் கொடுத்தது எல்லாமே ஜஸ்ட் ஃபில்லர் தான். இந்த சீசனை 8 எபிசோடுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காகவே அங்கங்கே ஒரு சில விஷயத்தை வச்சு அதை வச்சே ஓட்டி எல்லா எபிசோடும் தள்ளிட்டாங்க. அப்படி தான் இந்த எபிசோடு 8 அமைஞ்சிருந்தது. இதில் முதல் விஷயம் வைரஸ். இந்த வைரஸுங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதை வந்து ஸ்டடி பண்ணுறேன், அதை எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சு ஹோம்லேண்டர் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் எபிசோடு ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் V1ங்கிற கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இனி அதை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை தேடி போகிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொஞ்சம் எபிசோடு ஓட்டிட்டாங்க. கடைசியில் இந்த ரெண்டுமே ஒன்றுத்துக்குமே உதவாதுன்ற மாதிரி இந்த கான்செப்டை முடிச்சிட்டாங்க. அப்போது இந்த சீரீஸ் கொடுத்தவங்கள பார்த்து கேட்குறேன், அப்போ இந்த V1 வைரஸு சோல்ஜர் பாய் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த சீசனை ஒரு 8 எபிசோட் சீசனாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபில்லருக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த கமெண்ட்டில் ஒருத்தர் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்து இந்த ஸ்டார்லைட்டுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி ஒரு எபிசோட் கொடுத்தாங்க. அது எதுக்கு கொடுத்தாங்க அதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் நடுவில் ஒரு சில போஸ்டர்லாம் விட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த போஸ்டரில் வர மாதிரி இந்த சீசன் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், உண்மையிலே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். அதை ஏன் நான் கேட்குறேன், அதை ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஃபினாலே எபிசோடுங்கிறது காமிக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சீசனோட ட்ரெய்லர் வந்தப்பே தெரிஞ்சிச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து காமிக்கை கம்பேர் பண்ணும்போது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போதே அதை விட இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. இதில் இந்த ஃபைனல் 8வது எபிசோடு வேற ரொம்ப முக்கியம் சப்புன்னு முடிச்சிட்டாங்க. உள்ள ஒன்றுமே இல்லை, இவ்வளோ சிம்பிளாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. காமிக்கோட எண்டிங்க்கும்
சீரீஸோட எண்டிங்க்கும் இதான் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த 8 எபிசோட் சீரீஸோட எண்டிங்க்கு முன்னாடி காமிக்கில் நடந்த எண்டிங்கை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலாக காமிக்கில் வந்து ஹோம்லேண்டர் மொத்த ஒயிட் ஹவுஸே டேக் ஓவர் பண்ணி அமெரிக்காவே கண்ட்ரோலில் எடுக்கணுங்கிறதுக்காக சூப்பர் ஆர்மியை ஃபார்ம் பண்ணி மொத்த அமெரிக்காவே கண்ட்ரோலில் எடுக்கணுங்கிறதுக்காக ஒயிட் ஹவுஸை சுற்றி சரௌண்ட் பண்ணியிருப்பாரு. கரெக்டாக அந்த டைமில் பிரசிடென்ட் வந்து ஹோம்லேண்டர் பண்ண கொடூரமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹோம்லேண்டர் கரெக்டாக பிரசிடென்ட் முன்னாடி வந்து நின்று மொத்த ஒயிட் ஹவுஸுமே டேக் ஓவர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமில் இந்த பக்கம் புச்சரும் ஹியூகியும் ஒன்றா சேர்ந்து மொத்த யூஎஸ் ஆர்மியை கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் ஒயிட் ஹவுஸை சுற்றி இருக்க சூப்புக்கு எதிராக சண்டைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் புச்சர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு புச்சர் மட்டும் இறங்கி தனியாக ஒயிட் ஹவுஸ்குள்ளே போயிருப்பாரு. ஸோ புச்சர் தனியாக ஹோம்லேண்டை சமாளிக்கிறதுக்காக ஒயிட் ஹவுஸ்குள்ளே போகும்போது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஹோம்லேண்டர் பிரசிடெண்ட்டை கொன்று அவரோட தலை கையில் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. கரெக்டாக புச்சர் அந்த இடத்துக்கு வந்தோடனே இவங்க 2 பேருக்குள்ளேயுமே சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அப்போ ஹோம்லேண்டர் வந்து புச்சர்கிட்ட நான் நினச்சா எதை வேணா என்னோட எடுத்துக்க முடியும், இந்த உலகத்தையே என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உன் ஒய்ஃபுக்கு நான் எதுவும் பண்ணதா எனக்கு ஞாபகமே இல்லையே, அதேமாரி அந்த ஃபோட்டோஸில் இருந்த கொடூரமான விஷயங்கள்லாம் நான் பண்ணலை அப்படின்ட்டு ஹோம்லேண்டர் சொல்லிட்டு இருக்கும்போது புச்சர் அதெல்லாம் சுத்தமாக நம்பலை. அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹோம்லேண்டர் இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நான் ஏன் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ள இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் இது எல்லாத்தையும் வெளியிலேருந்து கேட்டுட்டு இருந்த பிளாக்னார் கரெக்டாக உள்ளே வராரு. அவர் பார்த்தோன்னே ஹோம்லேண்டர் நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிளாக்னார் சிரிச்சுக்கிட்டே நீ சொன்னது கரெக்டு தான், இது எல்லாத்தையும் நீ பண்ணல, இதை பண்ணதே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாஸ்கை ரிமூவ் பண்ணி அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருந்த புச்சர் ஹோம்லேண்டர் மட்டும் இல்லை, பார்க்குற நம்மளுக்குமே பெரிய ஷாக்காக இருக்குது. அங்கே இருந்தது உண்மையிலேயே அந்த பிளாக்னார் வந்து ஹோம்லேண்டரோட ஒரு க்ளோன். அதாவது ஹோம்லேண்டர் வந்து எப்போவாச்சும் ஃபியூச்சரில் கண்ட்ரோலில் மீறி போகிறான் அப்படின்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவனை தடுக்கிறதுக்காக கூடவே இந்த பிளாக்னாரை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் இவன் அவனுக்கே தெரியாமல் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு முக்கியமாக அந்த ஃபோட்டோஸில் இருந்த கொடூரமான விஷயத்தெல்லாம் அவன் தான் பண்ணன்னு அவனே சொல்றான். அதை விட முக்கியமா புச்சரோட ஒய்ஃப் பெக்காக்கு அந்த விஷயத்த பண்ணதே இவன் தான். இதெல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு எல்லா பழியும் ஹோம்லேண்டர் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இது எல்லாத்தையும் அவனே ரிவீல் பண்ணிட்டு இருக்கான். இது கேட்ட உடனே ஹோம்லேண்டருக்கு செம்ம காண்டாகுது. ஹோம்லேண்டர் அங்கிருந்த பிளாக்னாரா இருக்க ஹோம்லேண்டரோட குளோனு கூட சண்டைக்கு போறாரு. 2 பேருக்குள்ள பெரிய சண்டையே நடக்குது. கரெக்டாக அந்த டைம்ல தான் புச்சர் அங்கேருந்து வெளியே வந்து மொத்த ராணுவத்தையே தயாராக இருக்க சொல்றாரு. எப்போ வேணாங்க நீங்கள் ஃபயர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே புச்சரும் ஹோம்லேண்டரும் உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஹோம்லேண்டர் உருவாக்கி வச்சிருக்க சூப் ஆர்மிக்கும் இந்த பக்கம் யூஎஸ் கவர்மெண்ட் ஆர்மிக்கும் சண்டையே நடந்திருக்கும். அதில் சூப்பை கொல்லக்கூடிய மிஷின் கன்லாம் யூஸ் பண்ணி அது மூலிமா மொத்த ஆர்மியோடையுமே சண்டை போட்டிருப்பாங்க. கடைசியாக புச்சர் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மொத்த சண்டையுமே முடிஞ்சிருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிறது ஹோம்லேண்டரும் பிளாக்னார் மட்டும் தான் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து பிளாக்னார் ஹோம்லேண்டரை கொன்று ஹோம்லேண்டரோட மிச்ச மீது உடம்போட வெளியே வராரு. அந்த சண்டையில் பிளாக்னாருக்கும் ஹெவி டேமேஜ் ஆகிருக்கும். குடல்லாம் வெளியே வந்து உடம்பெல்லாம் அங்கங்கே பிச்சிட்டு போயிருக்கும். ஸோ அப்படி அவர் வெளியே வந்ததும் கரெக்டாக அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த புச்சர் வந்து மிஷின் கன் வச்சு மொத்தமாக பிளாக்னாரை சுத்தமாக ஊர் தெரியாத அளவுக்கு சுட்டு தள்ளி கீழே இறங்கி போய் மிச்ச மீதி உடம்போடு இருந்த பிளாக்னாரை தலையில் அவரோட கவுபார் வச்சு குத்தி அவரோட தலையை உடச்சி பிளாக்னாரோட மூளையை கையில் இழுத்து நசுக்கி அவரோட பழி தீர்த்திருப்பாரு. ஸோ இப்படி தான் ஹோம்லேண்டரும் பிளாக்னார் கையில் செத்துருப்பாரு. அதேமாரி எல்லா தப்பையும் பண்ண பிளாக்னாராக இருந்த ஹோம்லேண்டரோட குளோனை புச்சர் தான் கையில் கொண்டு இருப்பாரு. அப்படி இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் புச்சரால் அவரோட பெக்காக நடந்ததை இன்னமும் ஏற்றுக்க முடியல. அதனால இந்த உலகத்தில் இருக்க எல்லா சூப்ஸையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாரு. ஸோ அதனால சூப்ஸை கொல்ற ஸ்பெஷல் எக்ஸ்ப்ளோஷனை புச்சர் எடுத்துக்கிட்டு அதை வெடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் இருக்க மொத்த சூப்பையும் கொல்லணுங்கிறது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. அதை வச்சு தான் ஆக்சுவலாக யூஎஸ் கவர்மெண்ட்டும் ஹோம்லேண்டரோட ஆர்மியை மொத்தமாக கொண்டு இருப்பாங்க. இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் எடுத்துக்கிட்டு புச்சர் வந்து மொத்த சூப்பையும் கொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் பாய்ஸ் டீமுக்கு இது வந்து பிடிக்கல. புச்சர் வந்து எல்லாம் மீறி போகிறான், அவனை எப்படியா தடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எம்எம் வந்து புச்சரை தடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க புச்சருக்கும் மதர்ஸ்மில்க்கும் பெரிய சண்டையை வந்து கரெக்டாக புச்சர் கிரெனேட் எடுத்து எம்எம்மோட முகத்திலே வெடிக்க வச்சு எம்எம் அங்கே வந்து கொண்டுட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் வந்து ஹியூகி அப்புறம் ஃப்ரெஞ்சு கிமிக்கோக்கெல்லாம் தெரிய வருது. கிமிக்கோ அப்புறம் ஃப்ரெஞ்சு இவங்க 2 பேரும் புச்சர் தடுக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனால் புச்சர் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டைம் பாம் வச்சிருக்காரு. கரெக்டாக ஃப்ரெஞ்சு அந்த இடத்துல பார்க்கும்போது டைம் பாம் இருக்குது. ஆனால் தப்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை, டைம் முடிஞ்சிச்சு. ஸோ வேறு வழியில் சாக தான் போகிறோம்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கிமிக்கு முன்னாடி சந்தோஷமாக அவரோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துல ஹியூகி வரும்போது அவர் கண்ணு முன்னாடியே அந்த எக்ஸ்ப்ளோஷன் வெடிச்சு ஃப்ரெஞ்சியும் கிமிக்கவும் அந்த இடத்துல சாகுறாங்க.
இப்போ மிச்சம் மீதி இருக்கிற ஒரே பாய்ஸ் டீம் ஆளு ஹியூகி மட்டும்தான். ஹியூகி எப்படி புச்சர் தடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹியூகிக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் அவர் பேசிட்டு இருக்கும்போது புச்சர் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்டதும் ஒரு நிமிஷம் இருங்க என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு புச்சர் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹியூகி வந்து கரெக்டாக அந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்க்கு போயிட்டு புச்சரை பார்க்குறான். கரெக்டாக அந்த இடத்துல தான் புச்சரும் ஹியூகிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குமே நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷனே வருது. நீ இதை பண்ண வேணாம், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவோ சொல்லி புச்சரை தடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் புச்சர் வந்து மொத்த இடத்துலையும் தனித்தனியாக எக்ஸ்ப்ளோஷன் வச்சுருக்கேன், இந்த ட்ரிகர் அழுத்தினா மொத்தமே வெடிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சூப்பையும் காலி பண்ணிடலாம், இது முடிய போகிறதில்ல, இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் அதை நிறுத்துற மாதிரியே தெரியல. ஹியூகியும் வேறு வழி இல்லாமல் புச்சர் கையில் இருக்க அந்த ட்ரிகர் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு புச்சரை நோக்கி சண்டைக்கு போகிறாரு. ஆனால் புச்சர் நகர்ந்த உடனே அந்த பில்டிங்கோட கண்ணாடி உடச்சிட்டு ஹியூகி பில்டிங் மேலேருந்து கீழே விழ போகிறாரு. ஆனால் கரெக்டாக புச்சர் வந்து ஹியூகியோட காலை பிடிச்சி அப்படியே காப்பாற்றிடுறாரு. ஆனால் இந்த பக்கம் புச்சர் பிடிச்சிட்டு இருந்த கிளாஸும் உடஞ்சி ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததில் புச்சரோட கழுத்து அடிபட்டு செவுத்துல சாஞ்ச மாதிரியே உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹியூகியும் இரும்பு கம்பியில் கால் குத்தி மாட்டிட்டு அங்கே வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கம்பியை உடச்சிட்டு எப்படியோ ஹியூகி கீழே வந்துட்டு திரும்பவும் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு புச்சர் கிட்ட. ஆனால் புச்சர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் எதுக்காக பண்ணுற, உன்னோட ஒய்ஃப் பெக்காகவா, ஒரு பொண்ணுக்காகவா இதெல்லாம் பண்ணுற, எவ்வளோ இன்னசென்ஸ் எல்லாம் சாக போகிறாங்க அப்படின்ட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் புச்சர் அதை நிறுத்துற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமில் தான் ஹெலிகாப்டரோட போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் புச்சர் வந்து அவள் தான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ இப்போ என்னை கொன்னுட்டு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் ஏன்டா பண்ணணும், நான் அதை பண்ண முடியாது, நீ வேணால் சாகிறதுக்கு டிசர்விங்கான பர்சனாக இருக்கலாம், ஆனால் அதை நான் ஏன் பண்ணணும், அதை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ புச்சர் வந்து ஹியூகிட்ட ஃபேமிலியும் சேர்த்து தான் கொண்டு இருக்கேன், உங்கள் அப்பா அம்மாவையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகியோட அப்பா அம்மாவை கொன்னதை புச்சர் வந்து ஹியூகி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ஹியூகி வந்து இதை நம்ப முடியல, என்னால் இதெல்லாம் நம்ப முடியாது, நீ சும்மா போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக புச்சர் வந்து அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்தையே ரிவீல் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹியூகி செம்ம காண்டாகி புச்சரை அடி பொழந்து அந்த இடத்துலையே ஹியூகியோட காலில் குத்தியிருந்த அந்த கம்பியை உடச்சிருப்பார்ல, அந்த கம்பியை எடுத்து புச்சரோட நெஞ்சிலே குத்தி புச்சரை கொண்டுட்டாரு. புச்சரும் சிரிச்சுக்கிட்டே ஹியூகி முன்னாடி செத்து போகிறாரு. அதுக்கப்புறம் ஹியூகி வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க அங்கே வந்து நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகி மறுபடியும் கேட்க நாங்கள் நல்லா தான் இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட உன் ஃப்ரெண்டிங்க வந்திருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகி அந்த இடத்துல கேட்டு இருக்கும்போது அவங்க இல்லை அவர் நல்லவர் தான், எங்ககிட்ட நல்லா தான் பேசுகிறாரு, நீ அவர்கிட்ட கொஞ்ச நாளாக வேலை பார்த்துட்டு இருந்தங்கிறதையும் அவர் எங்கிட்ட சொன்னார். அப்புறம் முக்கியமாக அவர் வந்து எங்களை உனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஹலோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அப்போ தான் ஹியூகிக்கே தெரிய வருது புச்சர் வந்து பொய் சொல்லியிருக்கான், அவனை கொல்லணுங்கிறதுக்காக ஹியூகி கையாலே செத்து போகணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அந்த டைமில் இவனோட அப்பா அம்மா கொண்டுட்டங்கிற மாதிரி சும்மா ஒரு பொய் சொல்லி ஹியூகி கையாலே புச்சர் செத்து போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஹியூகி அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்லாம் கழிச்சு ஆனியோட நல்ல நிம்மதியான வாழ்க்கையாக வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் வந்து பாய்ஸோட ஸ்டோரி லைனை காமிக்கில் முடிச்சிருப்பாங்க. ஹோம்லேண்டர் வந்து பிளாக் நாயர் கையில் சாவான். பிளாக் நாயர் வந்து அதாவது உண்மையிலே தப்பு பண்ண ஹோம்லேண்டரோட க்ளோனாக இருந்த பிளாக் நாயர் வந்து புச்சர் கையால் செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ புச்சர் வந்து பிளாக் நாயரை பழி வாங்கிடுவார். அதுக்கப்புறம் புச்சர் என்டையர் பாய்ஸ் டீமையே காலி பண்ணிட்டு கடைசியாக இருந்த ஹியூகி கையால் புச்சர் செத்து போயிடுவார். ஒரிஜினலான பாய்ஸோட எண்டிங் இப்படி தான் எதிர்ப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க சீரீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பாயிண்ட் மட்டும் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியமான ஸ்டோரியே மாற்றினதுனால இவங்க இந்த அளவுக்கு இந்த சீசன் 5 இவ்வளோ ஒஸ்ட்டாக கொடுத்ததுக்கு காரணமே அந்த முக்கியமான பாயிண்ட் மாற்றினது தான். பிளாக் நாயரோட ஸ்டோரியை டோட்டலாகவே மாற்றினது அதுதான் இவங்க பண்ண தப்பு. ஏன்னா பிளாக் நாயர் தான் இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட்டே இங்கே. அவரோட ட்விஸ்ட்டை வச்சு தான் இந்த பாய் ஸ்டோரியில் என்னோட எண்டிங்கே வருது. ஆனால் இவங்க சீசன் 3லயே பிளாக் நாயருக்குன்னு தனியாக வேற ஒரு ஸ்டோரி சொல்லி அதையும் அந்த அளவுக்கு பெருசு சொல்லாமல் அப்பயே பிளாக் நாயரை கொண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பிளாக் நாயர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தேன் அவரை வந்து ஒருவேளை க்ளோன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் நாயர் வந்து என்னால் பறக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் வந்து பறந்தும் சண்டை போட்டிருப்பாரு புச்சர் கூட. ஸோ அவரை வச்சு அழகாகவே அந்த ஒரு ட்விஸ்ட்டை சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க அதையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த சீசன் 5ல. எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குங்க, சீசன் 4 வரைக்கும் இவங்க இந்த புதுசாக வந்த பிளாக் நாயர் வச்சு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கலான்னு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி வச்சிருந்து கடைசியில் எல்லாத்தையும் தூக்கிட்டு எல்லாரோட எண்டிங்கையும் எல்லாரோடைய டெத்தையும் சிம்பிளாக கொடுத்துட்டு எப்படி அந்த சீரீஸை முடிக்கணுங்கிறதுக்காக மாற்றிட்டாங்களும் தோணுது. இல்லை ஒருவேளை இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஹோம்லேண்டர் தான் ஐகானிக்கான வில்லனாகவே இருக்கான், அவனை மாற்றிட்டு திடீர்னு பிளாக் நாயர் தான் இதை பண்ணான்னு சொல்லும்போது அது இந்த அளவுக்கு செட் ஆகாமல் போயிடுமோ சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி கொடுத்துருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காதுங்க. ஏன்னா பிளாக் நாயர்
நேரம் ஹோம்லேண்டரோட க்ளோன் தான். அந்த கேரக்டரில் நடிக்க போகிறது ஆண்டனி சாத் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரச்சனைங்கிறது இருக்காது. இவங்க அப்படியே கொடுத்துருக்கலாம். ஆனால் அதையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் டீப் கையால் பிளாக் நார் செத்துப்பாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் யார் கையில் சாகுறாங்கிற ஒரு சம்மந்தமே இல்லாமல் செத்து போயிருப்பாங்க. அதுதான் ஏன் எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் காமிக்கில் அவ்வளோ முக்கியமாக இருந்த பிளாக் நாரை சீரீஸில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க எண்டிங் எப்படி கொடுக்குதுன்னு தெரியாமல் அங்கங்கே அலைஞ்சு தெரிஞ்சு எப்படி ஏதோ ஒரு வகையில் சிம்பிளாக இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டாங்க. இந்த சீரிஸ் இவ்வளோ ஒஸ்ட்டாக போனதுக்கான காரணம் இவங்க நடுவில் பண்ண பிளாக் நாரோட கேரக்டர் சேஞ்சிங் தான். ஸோ இப்போ இந்த எண்டிங்குள்ளே வந்துடலாம். எண்டிங்கில் சில விஷயம் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. உண்மையிலேயே எண்டிங்கிறது காமிக்கில் வர ஒரு பாயிண்ட் மட்டும் அப்படியே தான் இருக்குது. முக்கியமாக ஹோம்லேண்டர் சாகிறது. இப்போ பிளாக் நார் இல்லை, அதனால் அந்த க்ளோன் கான்செப்டை எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இந்த இடத்துல ஹோம்லேண்டர் சாகணும். அது புட்சர் கையால் தான் நடக்குது. அது எல்லாமே ஓகே தான். ஆனால் அதை ரொம்ப மொக்கையாக கொடுத்துட்டாங்க. இத்தனை சீசனாக இந்த சீசனில் கூட இத்தனை எபிசோடா அவ்வளோ பெரிய கேரக்டர் பெருசாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 இல்லைனா 10 நிமிஷத்துக்குள்ளேயே 2 பேருக்குள்ள சண்டை போட்டு அசால்ட்டாக கொண்டுட்டாங்க. இவங்க பண்ணது தப்பு இல்லை. ஹோம்லேண்டர் பவரை மொத்தமாக எடுத்து புட்சர் கையால் சாகிற மாதிரி கொடுத்தது உண்மையிலே கரெக்டான விஷயம் தான். அதுக்கு உண்மையிலே கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அதை ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. சப்புன்னு முடிச்சுங்க. இதுக்காக வாடா இத்தனை சீசன் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதுதான் எனக்கு பெரிய டிசப்பாயிண்ட். ஹோம்லேண்டர் செத்ததோ இல்லை புட்சர் கையில் செத்ததோ எனக்கு உண்மையிலே அந்த விஷயம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை கொடுத்த விதம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அந்த ஃபைட்டும் பெருசாக ஒன்றும் இல்லை, உள்ள சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த டைம் கேட்சா சீசன் 3 போய் ரிவாச் பண்ணிட்டு வர சொன்னோம். அதில் நடந்த கொஞ்சம் ஃபைட்டு அவ்வளோ மாசாக பட்டாசாக இருக்கும். அது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி தான் பார்த்தோம் அந்த டைமில். சீசன் 3 கொடுத்த இந்த சண்டையை எப்படி இருக்குன்னா, அப்போது சீசன் ஃபினாலேயில் எந்த மாதிரி எவ்வளோ பெரிய சண்டை கொடுப்பாங்க எதிர்பார்த்தோம். மொத்த எதிர்பார்ப்பையும் தூக்கி குப்பையில் போடுற மாதிரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹோம்லேண்டர் சாகிறதுமே ரொம்ப ஒரு கெஞ்சி ஏதோ பிச்சை எடுக்கிற அளவுக்கு கெஞ்சி கேவலமாக செத்துருப்பான். ஆனால் அந்த அளவுக்குலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஹோம்லேண்டர் பவரை பிடிங்கிட்டா அவன் ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு தான் இவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளோ கேவலம் கொடுக்கணும் அவசியமே இல்லைங்க. அடுத்து புட்சரோட டெத்து, இது மட்டும்தான் எனக்கு ஓகேவாக இருந்தது. ஸோ காமிக்கில் இருந்த அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நல்லாவே அடாப்ட் பண்ணியிருந்தாங்க சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு பதிலாக வைரஸ்ன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. மற்றபடி காமிக்கில் இருந்த அந்த ஒரு சீக்வன்ஸை ஓரளவுக்கு அப்படியே அடாப்ட் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அந்த வாட் டவருக்குள்ளே இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஆனால் இந்த சீரிஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஃபஸ்ட்டு 2 எபிசோடு முக்கியமாக. அதே மாதிரி அதில் கேரக்டர்ஸை இந்த மொத்த எல்லா கேரக்டர்ஸையும் மொக்கையாக கொடுத்தாலும் ட்ரெயினை மட்டும் காமிக்கோடவே கொஞ்சம் பெட்டராக தான் கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே ட்ரெயின் ஆகிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஒரு டெத்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு ஹீரோவாக செத்து போயிருப்பான். ஆரம்பத்தில் இவனா ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே உண்மையிலே இவன் தாண்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எபிசோடில். ஸோ அந்த ஒரு ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. காமிக்கை விடவே ரொம்ப நல்லா இருந்தது. காமிக்கில் யூஇகேஎல் செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோவாக ஒரு ஹோம்லேண்டரை எதிர்த்து கடைசியில் உயிரை வெட்டி எல்லாரும் காப்பாற்றி சாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதேமாரி அந்த இடத்துல அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அவன் முதல்ல பண்ண தப்பு இவ்வளோ தூரம் அவனை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அந்த ஒரு தப்பு திரும்ப நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணி தன்னோட சாக்ரிஃபைஸ் கொடுத்துருப்பான். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதான் ரைட்டிங்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கை இந்த டீப்புக்கு கொடுக்கலன்னு தான் தெரியல. லைக் அவன் எப்படி சொல்கிறது, ரொம்ப கேவலமானவனாக தான் காமிச்சிருக்காங்க. அவனை யாருமே மதிக்கலை. ஹோம்லேண்டரே மதிக்கல. அவன் கடவுளாக நினச்சிட்டு இருக்க, எல்லாமே அவன் தான் நினச்சிட்டு இருக்க. ஹோம்லேண்டரு ரொம்ப கேவலமானவனாக பார்க்குறான். ஆனால் இவன் அப்பயே ஹோம்லேண்டர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கான். இவ்வளோத்துக்கு ஆனியே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸ்டார்லைட்டே அவளுக்கு அவ்வளோ பண்ணது தெரிஞ்சும் திரும்ப நீ நல்லவனமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அப்போவும் ஹோம்லேண்டர் தான் பெரிய கடவுள் மாதிரி நினச்சிட்டு அவருக்காகவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படிப்பட்டவன் சாகும்போது இவனுக்கு இது தேவை தான் தோணுச்சு. அந்த டெத்து உண்மையிலே டிசர்விங்காக தான் இருந்தது. ஆனால் இவனை இவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ கேரக்டர் கொண்டுட்டாங்க, இவனையும் அப்பயே முடிச்சுட்டு இருக்கலான்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த எபிசோடில் நடந்ததெல்லாம் ஓவராலாக சொல்லணும்னா இது எல்லாமே நடக்கக்கூடாத விஷயம் இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு இப்படி தான் இருந்திருக்கணும். இந்த எபிசோடில் கொடுத்த விஷயம் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இதை ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. எப்படி சொல்கிறது, எப்படியும் கிமிக்கோ பவர் கிடச்சிரும்னு தெரியும். அது யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஞ்சு கண்முனை வந்துட்டு போவான்னு தெரியும். அதே தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி புட்சர் கையால் ஹோம்லேண்டர் சாக போகிறான்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி லீனியராக ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் பார்த்துட்டு இந்த எபிசோடில் என்னென்னலாம் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோமோ அதெல்லாமே அப்படியே நடக்குது. அதில் பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரமாட்டேங்குது. ரொம்ப ஃப்ளாட்டாக
ஒரு ஆவரேஜ் எபிசோட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோரியை. எந்த விதத்துலையும் ஃபினாலே மாதிரியே தெரியல. இதில் பெருசாக சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இந்த எபிசோடை திரும்ப பார்க்கணுன்னு கூட யாருக்கும் தோணவே தோணாது. அப்புறம் மரியை இந்த எபிசோடில் யூஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு நல்ல விஷயங்க. ஆரம்பத்திலே பேக் பண்ணி ஊற விட்டே அமிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சி இந்த எண்டிங்கை நாம் ஃபேன்ஸ் எல்லாம் காண்டானதை பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை அப்படியே அந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எண்டிங்கை மாற்றி எழுதி கொடுத்த மாதிரி தாங்க இருந்தது. அந்த கேரக்டர் எதுவும் பண்ணல. அந்த கேரக்டர் மேலே ஹேட்ரேட் பண்ணி எதுவும் ஆக போகிறதில்ல. எல்லா தப்பையும் பண்ணுது இந்த ஷோ ரன்னர்ஸ் தான். அதே ஆளுங்களால தான் இந்த எபிசோட் படிக்காம இருந்தது. மொத்த பாய் சீரிஸோட ஃபேன்ஸோட வயிற்றுச்சலி மொத்தமாக வாங்கிட்டாங்க. ஒரு எபிசோடுக்கும் அவ்வளோ வியூஸ் வந்து அவ்வளோ பேர் வெயிட் பண்ணி பார்த்தாலும் எல்லாருக்குமே பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்தது. ஒரு எபிசோட் பார்க்கும்போதும் கொடுத்துருக்கலாங்க. இவங்க நினச்சிருந்தா நல்லாவே கொடுத்துருக்கலாம். பிளாக் நார் கான்செப்ட் இல்லை என்ன, ஹோம்லேண்டரே ப்ரைமரி வில்லனாக இருக்கான். எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான பயங்கரமான வில்லனாகவும் இருக்கான். ஸோ அவனையே மெயின் லீடாக வச்சு இந்த சீசனில் மட்டும் ஹோம்லேண்டரை அவனோட முழு பவரையும் வெளிப்படுத்துகிற மாதிரி ரொம்ப கொடூரமான வில்லனா இதுக்கு முன்னாடி சீசனில் காமிச்ச மாதிரி இல்லை அதை விட இன்னும் கொடூரமான வில்லனா ஆணவத்தோட உச்சத்துக்கே எடுத்துகிட்டு போயிட்டு இவனை தடுக்கவே முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் பாய்ஸ் டீம் மொத்த பேரும் உயிரை கொடுத்து போராடி இந்த சீசன்லேயே அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்ற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த V1 வைரஸ் இதெல்லாம் இல்லாமல் முழு பவரோட ஃபுல் ரேஜில் இருக்க ஹோம்லேண்டரை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்த பாய்ஸ் டீமும் கடைசி மூச்சு வரைக்கும் போராடி ஃபைனல் ஃபைட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து கடைசியில் இதே மாதிரி புச்சர் கையால் ஹோம்லேண்டர் சாகிற மாதிரி கொடுத்துருந்தா ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. ஹோம்லேண்டர் சாகிற இந்த மொமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன்ல, அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கும். அதேமாரி எல்லாரும் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தா. ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக 7 வருஷம் எதிர்பார்ப்புக்கு அப்புறம் பாய் சீரிஸ் ஃபைனலாக பெரிய டிசப்பாயிண்டடோடு முடிஞ்சிச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால் ஏற்றுக்க முடியல. வேற என்ன சொல்கிறது. அப்புறம் வாட் ரைசிங்னு புதுசாக ஒரு ஸ்பின் ஆஃப் எடுத்துகிட்டு வராங்களே, அதுவும் ஜென்வி மாதிரியே நாசமாக போட்டோம். ஒன்றும் இல்லை, வயிற்றுச்சலில் பேசுகிறேன். மெயின் சீரிஸே கெடுத்து வச்சுட்டாங்க. அது மட்டும் வந்து என்ன பண்ண போகுது. அப்புறம் இந்த வீடியோ வந்து 40 நிமிஷம் கிட்ட பேசி வச்சுருந்தேன். சொன்னதே நிறைய டைம் திரும்ப சொல்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய கட் பண்ணி தூக்கிட்டு ஒரு 20-22 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்ததை மொத்தமாக கொட்டிட்டேங்க. நான் எல்லா வீடியோக்கும் பொதுவாக அப்படி தான் பண்ணுவேன். சில வீடியோ பாயிண்டெல்லாம் பெருசாக இல்லாத சில வீடியோஸ் தான் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இது 40 நிமிஷம் அவ்வளோ இருந்திருக்கு உள்ள. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ தாக்கு பிடிச்சி பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வட்டா இந்த பவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டா நீ ஒரு ஆளே இல்லடா. வரவா வரவா உன்னை துரத்தி வரவா நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. Daddy's home.